வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். மக்களுக்கு உதவி செய்யும் விஜய் வரும் தேர்தலில் வெற்றி திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது தமிழகத்தில் என்னதான் பழைய கட்சிகள், திராவிட கட்சிகள், அந்த கட்சிகள், இந்த கட்சிகள் என்று சொல்லிக்கொண்டு பல கட்சிகள் இருந்தாலும் மக்கள் நம்பிக்கையோடு இருந்த கட்சிகள் அந்த கட்சிகளின் புதிய வரவை நோக்கி, அவர்களுடைய செயல்பாடை நோக்கி நம்பிக்கையோடு இருந்தார்கள். தொடர்ந்து அவர்கள் செய்யும் அரசியலில் மக்களுடைய நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து எந்த கட்சிக்கு ஆதரவு தருவது என்று தெரியாமல் நிறைய விதமான கட்சிகள் நோட்டா மற்றும் ஆதரவே இல்லாத கட்சிகளுக்கு வாக்குகளை செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். பிடிக்காத கட்சிகளுக்கும் வாக்குகளை செலுத்த வேண்டிய கட்டாயத்திற்கு பொதுமக்கள் தள்ளப்படுகிறார்கள். இந்த ஒரு சூழ்நிலையில் அதையெல்லாம் போக்கத்தான் 2026இல் நடிகரும் மிகப்பெரிய உச்ச நட்சத்திர நடிகரும் தாவேகா தலைவருமான விஜய் அவர்கள் அரசியலில் இறங்கி 2026 தேர்தலை இலக்காக வைத்து நகர்ந்து கொண்டிருக்கிறார். இந்த ஒரு சூழ்நிலையில் எதிர்ப்பு வாக்குகள், ஆதரவு வாக்குகள், மாற்று அரசியலை சிந்திக்கும் வாக்குகள் என புதிய இளைய தலைமுறை வாக்குகள் என பல லட்சக்கணக்கான இளைஞர் வாக்குகளையும் விஜய் அவர்கள் இழுக்கிறார். இந்த ஒரு சூழ்நிலையில் பெரும் விதத்தில் தமிழகத்தில் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி தமிழகத்தில் ஒரு மாற்று ரீதியிலான அரசியல் இருக்க வேண்டும், திராவிட கட்சிகள் இல்லாத போக்காக தமிழகம் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையை சிந்திக்கும் மக்கள் இதனைத்தான் விரும்புவார்கள் என்று ஒரு மையத்தை ஏற்படுத்தி கொண்டு விஜய் அவர்கள் பயணித்து கொண்டிருக்கிறார். இந்த ஒரு சூழ்நிலையில் விஜய் அவர்கள் தற்பொழுது மக்களுக்கு தேவையான உதவிகளையும் செய்ய ஆரம்பித்திருக்கிறார். அதாவது எஸ்ஐஆருக்கான மக்களுக்கு உதவி செய்ய குழு ஒன்றை அமைத்து இருக்கிறார் விஜய் அவர்கள். எஸ்ஐஆர் படிவங்களை பூர்த்தி செய்வதில் பொதுமக்களிடையே பெரும் குழப்பம் நீடிக்கிறது. இந்த நிலையில் எஸ்ஐஆர் தொடர்பாக பொதுமக்களுக்கு உதவ தாவேகா சார்பில் 16 பேர் கொண்ட ஆலோசனை குழு அமைக்கப்பட்டுள்ளது. இன்று நடைபெறும் ஆலோசனை குழு கூட்டத்தில் பங்கேற்கும் விஜய் எஸ்ஐஆர் படிவங்களை பூர்த்தி செய்ய மக்களுக்கு தாவேகா பாக முகவர்கள் உதவி செய்ய வேண்டும் உள்ளிட்ட அறிவுரைகளை வழங்கியுள்ளாராம். மேலும் பொதுமக்களுக்கு நாம் எப்பொழுதுமே உதவியாக இருந்தால்தான் அதுதான் நம் கட்சிக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு கடமை. பொதுமக்களுக்கு நாம் செய்யக்கூடிய அரசியல் செயலாக இருக்கக்கூடாது, சேவை அரசியலாக இருக்கக்கூடாது. அவர்களுடைய உதவி என்பது நமக்கு தேவை, உதவி செய்வதே நம்மளுடைய கட்சியின் கடமை என்ற ஒரு நோக்கத்தில் தாவேகா பயணித்து கொண்டிருக்கிறது. அதனால் அடுத்தடுத்த மக்களின் உதவிகளுக்கு, மக்களின் பேருதவியை நாடி நாம் சென்று கொண்டிருக்கிறோம். 2026 தேர்தலில் வெற்றி பெற்றவுடன் மக்களுக்கான சேவையே நாம் உதவி ஆட்சி என்று விஜய் அவர்கள் மாற்றக்கூடிய சூழலும் உருவாகும் என்று தாவேகாவினர்கள் நம்புகிறார்கள். அந்த ஒரு எதிர்பார்ப்பை தான் நாமளும் நம்பிக்கொண்டிருக்கிறோம். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை. மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். இதுபோன்ற நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.